ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 43வது அதிகாரத்திலே 12வது வசனம். நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்களேன், ஆண்டவர் சொல்லுகிறார், நானே அறிவிக்க போகிறேன், நானே ரட்சிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது அறிவிக்கிற தேவன். ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பாக அந்த காரியத்தை குறித்து நம்மோடு கூட பேசுகிறார் ஆண்டவர். ஒருவேளை உங்க வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். அந்த விடுதலை நான் எப்படி கொடுக்க போகிறேன் என்பதை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு முன்னறிவிக்கிறார். அதை வேதத்தில் வாசிக்கிற போது நான் அறிவிப்பேன், நான் ரட்சிப்பேன் என்று சொல்கிறார். ரட்சிப்பு என்பது விடுதலையை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏதாகிலும் ஒரு பகுதியிலே நமக்கு இன்னும் விடுதலை கிடைக்கவில்லை, நமக்கு சமாதானம் கிடைக்கவில்லை, நமக்கு மன அமைதி கிடைக்கவில்லை என்று சொல்லி நினைக்கிறோமோ, அந்த காரியத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை தருகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அதான் ஆண்டவர் சொன்னார், நான் அதை விளங்க பண்ண போகிறேன் என்று சொன்னார். விளங்க பண்ணுவேன் என்று சொன்னார். செய்து முடித்து நான் தான் தேவன், என்னை தவிர வேறே அந்நிய தேவன் இல்லை என்பதை விளங்க பண்ண போகிறார். அதற்கு நீங்கள் தான் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவனிலே நானே கர்த்தர் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள். எப்படிப்பட்ட சாட்சி தெரியுமா? கர்த்தர் இந்த வார்த்தை என்னோடு கூட பேசினார், கர்த்தர் என்னை ரட்சிப்பதாக வாக்கு பண்ணினார், அந்த பிரகாரமே இன்றைக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சி சொல்லும்படியாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் தேவனாக கர்த்தருக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள். அதான் ஆண்டவர் சொன்னாரு, நாள் தோன்றுவதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நாள் உண்டாகாததற்கு முன்பே நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப ஆண்டவர் பாருங்களேன், ஒரு நாள் துவங்குகிறது என்று சொன்னால் அந்த நாள் உருவாவதற்கு முன்பாகவே கர்த்தர் இருக்கிறார், ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். வேறு விதமாக சொல்லப்போனா இப்படி சொல்லலாம், ஒரு நாள் தொடங்குவது நமக்கு தெரியும். உதாரணமா இன்னைக்கு ஆகஸ்ட் 5ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி துவங்குவதற்கு முன்பாகவே கர்த்தர் இருக்கிறார். இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் அனாதி தேவனாக இருக்கிறார். அவருக்கு துவக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்கள், he is an eternal God. அதனால் அவருக்கு துவக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அதனால் நாள் துவங்குவதற்கு முன்பாகவே அவர் இருக்கிறார். அதனால் எனக்கு அன்பானவர்களே, நாள் துவங்குவதற்கு முன்பாகவே இந்த நாளிலே என்ன நடக்க போகிறது, இந்த நாளில் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்பதை குறித்து கர்த்தர் அதை திட்டமிடுகிற ஆண்டவராக இருக்கிறார், அதை ஆயத்தப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் என்னென்ன காரியம் எந்த நாளில் நடக்க வேண்டும் என்பதை கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படியாக, அவருடைய திட்டத்தின்படியாக அந்தந்த நாட்களுக்குரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்தருடுவார். எனக்கு அன்பானவர்கள், வேதம் சொல்லுகிறது பார்த்தீங்கன்னா, நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். அவர் செய்கிறது யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னு கேட்டா, ஆண்டவர் செய்கிறது யாராலும் போய் டிஸ்டர்ப் பண்ண முடியுமா? யாராலும் தடுத்து நிறுத்த முடியுமா? இந்த உலகத்தில் யாராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று கேள்வி கேட்கிறார். இதனுடைய வேறு விதமாக பார்க்க போனால் ஆங்கிலத்தில் அதனுடைய பதம் எப்படி தெரியுமா உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது? அதாவது நான் செய்கிறதை யாரும் திருப்ப முடியாது என்கிற அர்த்தமாக இருக்கிறது. அதாவது ஆண்டவர் ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டார்னா, அதை நிறைவேற்றி முடிச்சிட்டார்னா, ஒரு காரியத்தை தீர்மானத்தை முடிச்சிட்டார்னா, அந்த காரியத்தை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மனுஷனாலும் அதை திருப்ப முடியாது, அதை மாற்ற முடியாது என்பதாக அதனுடைய அர்த்தம் இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்ய போகிறார். என்ன தெரியுமா செய்ய போறாரு? உங்களுக்காக அரண்களை எல்லாம் இடிந்து விழ பண்ணவும் செய்ய போகிறார். அரண்கள் இடிந்து விழுதல் என்பது தடைகளை குறிக்கிறது. உங்க வாழ்க்கையிலே தடைகள் இருக்கலாம். ஏதாவது ஒரு காரியத்தில் இந்த பிரச்சனையில இந்த தடை இருக்கிறது, அதனால தான் அந்த காரியம் நிறைவேறாமல் இருக்கிறது என்று சொல்லி கூட யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், அந்த தடைகளை உடைந்து விழ பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அரண்களை எல்லாம் உடைந்து விழ பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, கல்தேயர்களை பாருங்களேன், பாபிலோனுக்கு நான் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கல்தேர் படகிலிருந்து அலவரம் பண்ணத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்புவேன் என்று சொல்கிறார். அப்ப ஆண்டவர் பாருங்களேன், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க தெரியுமா அடிமைப்பட்டு கிடந்தாங்க? பாபிலோன் என்கிற நகரத்தில் அடிமைப்பட்டு கிடந்தாங்க. அந்த இடத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிற போது அவர் மகா வேதனையும் உபத்திரவத்தையும் அனுபவித்தார்கள். ஆண்டவர் சொன்னார், இல்ல, இந்த இடத்தில இருந்து நான் உங்களை விடுதலை ஆக்குவேன் என்று சொன்னார். அந்த பாபிலோன் சிறையிருப்பை நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார்.
ஆண்டவர் அந்த சிறையிருப்பு திரும்புவதற்கு முன்பாகவே, ஆண்டவர் அந்த சிறையிருப்பு ஜனங்கள் விடுதலை ஆவதற்கு முன்பாகவே கர்த்தர் தம்முடைய வார்த்தை அறிவித்து விட்டார். எனக்கு அன்பானவர்களே, விடுதலை தருகிற தேவன், ரட்சிக்கிற தேவன். அந்த இடத்துல அதான் வேதம் சொல்கிறது, உங்களுக்காக என்ன பண்ண போறேன் தெரியுமா? அரண்களை இடிந்து விழ பண்ணுவேன். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் brought down the nobles என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அதிபதிகள் எல்லாவற்றையும் கீழே விழ பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பேர் என்ன தெரியுமா? கல்தேயர் என்று அழைக்கப்பட்டார்கள். பாபிலோனில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு பேர் கல்தேயர் என்று பெயர். அப்ப நான் என்ன சொன்னார் ஆண்டு தெரியுமா? கல்தேயர் படகிலிருந்து அலறும் பண்ணத்தக்கவர்கள் பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்களேன், கர்த்தர் என்ன தெரியுமா செய்ய போறாரு? அந்த பாபிலோன் தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்தேயரை அலற பண்ண போகிறார், பயப்படுத்த போகிறார், நடுங்க வைக்க போகிறார். ஆண்டவர் அதற்காக தம்முடைய சேனைகளை பாபிலோனுக்கு அனுப்பினார். அவர்கள் அந்த இடத்திலிருந்து முழுவதுமாக விடுதலை ஆக்கினார், ரட்சிப்பை கட்டளையிட்டார். எனக்கு அன்பானவர்கள், இன்றைக்கு ரட்சிப்பை தருகிற தேவன். அதான் வேதத்தில் வாசிக்கிற போது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சகர் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பூரணமான விடுதலையை கொண்டு வருவார், பூரணமான நன்மையை கொண்டு வருவார், தடைகளை உடைத்து போடுவார். அது மாத்திரமல்ல, உங்க சத்துருவின் கைகளிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு அவரை நோக்கி நீங்கள் பார்க்கிற பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில மெய்யான விடுதலை கொண்டு வருவார், மெய்யான ரட்சிப்பை கொண்டு வருவார். மாத்திரமல்ல, நீங்கள் அவருக்கு சாட்சி சொல்லும்படியாக அற்புதங்களை செய்வார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை தரும்படி நான் ஜெபிக்கிறேன். இதோ ரட்சிப்பை தருவதற்கு முன்பாகவே நீங்க ஆண்டவரே அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தி விட்டீர். உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில காணப்படுகிற தடைகளை உடைத்து போடும்படி நான் ஜெபிக்கிறேன். சத்துருவின் கரத்திலிருந்து முழுமையான விடுதலை தரும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.